கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 50 அதனுடைய 8வது வசனம் சொல்லுது, நீங்க என்னுடைய அலைச்சல்களை எல்லாம் அறிஞ்சிருக்கீங்கப்பா, என்னுடைய கண்ணீர் உங்க துருத்தியில இருக்கப்பா, நீங்க எல்லாவற்றையும் கணக்குல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே தாவீது பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. அதே தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? சங்கீதம் 30 5வது வசனத்துல, ஒருவேளை சாயங்காலம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவத்துல இருக்கலாம், ஆனா விடியற் காலத்துல அவர் களிப்பை உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறாருன்னு. ஒருவேளை இன்றைக்கு நீங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்றும் நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு உடைக்கப்பட்டிருக்கிறது என்றும் மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம். நமக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் கூட இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கோ ஏன் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எதற்காக அழுறீங்க, என்ன வேதனை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மிகுந்த பாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று படைத்த பரமபிதா அறியாமல் இருப்பாரோ? வேதத்தில் ஆரம்பத்தில் இருந்தே அழுதவங்களை அநேகரை சொல்லலாம். ஆகார் அழுதா பிள்ளை சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவ கண்ணீர் அவள் அலைச்சல் எல்லாமே தெய்வ சமூகத்தில் எட்டாமல் இருந்துச்சா? அவர் பார்த்தார். அந்த கண்ணீர் அவளுக்கு தண்ணீரை காண்பித்து கொடுத்து வாழ்க்கையை திருப்பி கொடுக்கவில்லையா? அன்னாள் அழுதாள் பிள்ளை இல்லை என்பதற்காக. அவளுடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தையும் தேவன் அவளுடைய கண்ணீரையும் பார்த்து சாமுவேலை கொடுத்து தலைவனாக மாற்றவில்லையா? எசேக்கியா ராஜா அழுதார். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வியாதிக்காகவும் மரணத்திலே அவர் ஊசலாட போகின்ற அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்தும் அழுதார். தேவன் 15 வருடம் ஆயுஸ் நாட்களை நீட்டி கொடுக்கவில்லையா? இப்படி எண்ணற்ற சாட்சிகளை சொல்லலாம். லாசருவின் சகோதரிகள் அழுதாங்க, லாசருவை உயிரோடு கொண்டு வந்தார். அவர் மகிமைக்குரிய காரியங்களை செய்கிற தெய்வம். அவரால் கூடாது என்று சொல்லப்பட ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டோ என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம அழுகின்றோம், ஒவ்வொரு நாளும் தத்தளிக்கின்றோம். பலவிதமான அலைச்சல்கள், பாரங்கள், வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கலாம். இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இதற்கு ஒரு எல்லை இல்லையா? என்றைக்கு எனக்கு இதற்கு பதில் கிடைக்கும் என்று ஏக்கத்தோடும் பாரத்தோடும் வேற வழியே இல்லை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வோடும் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய், பதில் கொடுக்கிற தெய்வமாய், உங்களை காக்கின்ற தெய்வமாய், தப்புவிக்கின்ற தெய்வமாய், உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தெய்வமாய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஆகையினால் நீங்க சொல்லலாம், அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், ஆனா கண்ணீர் எனக்கு இன்னைக்கு தீரவே இல்லையே, ஒவ்வொரு நாளும் அழுறனே, சோதனை அதிகமா இருக்கே, பாரம் அதிகமா இருக்கே. அன்பு ஜனமே, அந்த கண்ணீருக்கு முடிவு உண்டு. யோபு அழவில்லையா? யோபு ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தாரு. ஆனா அழுகை, வேதனை, புலம்பல் அவருடைய வாழ்க்கையில வந்துச்சு, வேதனை வந்துச்சு. ஆனா முடிவு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தா. அது நித்திய வாழ்க்கைக்கு நேராய் அவருடைய வாழ்க்கையை கொண்டு போனது. ஆகையினால் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதித்திருக்கின்ற இந்த கண்ணீருக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார். பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொண்டு வர போகின்றார். நினையாத நேரத்திலே அவர் நமக்கு எதிர்பாராத ஒரு வழிகளை திறந்து ஆச்சரியமாய் தேவன் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதர்கள் உங்களுடைய கண்ணீரை பார்த்து விமர்சனம் செய்திருக்கலாம், ஏளனம் செய்திருக்கலாம், உங்க வாழ்க்கையே அழுகையின் பள்ளத்தாக்குதான் என்று சொல்லி உங்களை நிராகரித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ, அற்பமா பேசினாங்களோ, உங்களை அழ வைத்தாங்களோ, நீங்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிப்பதற்கு காரணமா இருந்தாங்களோ, எல்லோருக்கும் முன்பதாக அவர் உங்கள் வருத்தப்பட்ட உங்கள் இருதயத்தின் பாரங்களை எடுத்து போட்டு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளினாலும் விடுதலைகளினாலும் அவர் உங்களுக்கு செய்கின்ற தீர்ப்பினாலும் இந்த உலகம் உங்களை பார்க்கும்படி கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்வின் கண்ணீர் இன்றைக்கு எவ்வளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று யாவரும் அறியும்படிக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வருவார். சகித்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், விலகி போகாதீர்கள். விடுதலை கொடுக்கிற தேவன் நம் பக்கம் உண்டு.
நம்மோடு உண்டு. அவர் நம்முடைய கால்களையோ நம்முடைய கைகளையோ தளர்ந்து விடுவதற்கோ முறிந்து போவதற்கோ அனுமதிக்க மாட்டார். அவர் மங்கி எரிகின்ற திரியை அணைக்க ஒட்டாத தெய்வம், நெறிந்த நாணலை முறிக்காத தெய்வம். மறுபடியும் பலன் கொடுத்து சுடர்விட்டு நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். விசுவாசிப்போம், காத்திருப்போம், அவர் கரத்துக்குள் இருப்போம். நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கண்ணீருக்கு பதில் கொடுக்கின்ற தெய்வமே, பாவம் செய்தும் சமூகத்திலே அறிக்கையிட்டு மறுவாழ்வு கேட்கின்றவர்களுக்கும் விடுதலை கொடுக்கின்றவர். வேதனைகளோடும் நெருக்கங்களோடும் சத்ருவின் போராட்டங்களோடும் கலங்கி நிற்கின்ற பொழுது நீர் கரம் பிடித்து நடத்துகின்றவர். தேவைகளோடு பலவிதமான அப்பா கேள்விகளோடு உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கின்ற பொழுது நீர் எல்லாவற்றுக்கும் மேலான நன்மைகளை கொடுத்து திருப்திப்படுத்துகின்றவர். கொஞ்சம்தான் இருக்கிறதே, குறைவோடு இருக்கிறதே என்று வந்து நின்று உம்முடைய சமூகத்திலே அபயமிடுகின்ற பொழுது பெருக செய்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற தெய்வம். எத்தனையோ நன்மைகளை செய்த தெய்வமே, எத்தனையோ பேருக்கு ஜீவன் கொடுத்த தகப்பனே, உம்மை நம்பி வந்தவர்களை நீர் வெறும் கையோடோ ஏமாற்றத்தோடோ அனுப்பினதே இல்லையே அப்பா. இன்றைக்கும் உம்மை நம்பி கண்ணீரோடு கூட கண்கள் நிறைந்து கொண்டு பேசுவதற்கு வார்த்தை எழாதபடிக்கு பாரத்தோடும் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கண்ணீருக்கு தேவன் நிறைவான ஒரு பலனை கட்ட திரும்ப கொடுப்பீராக. அவங்களுடைய வருத்தங்கள், பாரங்கள், நுகங்கள் விலகி போகட்டும். கர்த்தருடைய நாமத்தினால் பூரண சமாதானம், ஒரு விடுதலை உண்டாக்கப்பட்டு என் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா நிறைவாய் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.